என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஆரம்பிக்கலாங்களா? இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். ஆரம்பமே ரொம்ப கஷ்டமா. உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. நீ இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும். அப்படி சொல்ல இல்ல, உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிறார், பணியை மாற்றி விட்டுறார். பணியிட நீக்கம் பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி, மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, இப்ப நடந்திருக்கேன் தான் திராவிடம். இப்ப அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்னை கேட்டாங்க பத்திரிகைல. 1000 கோடி 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். எப்பறம் அசால்ட்டா 25,000 கோடி அடிச்சிருக்கீங்க? படி படின்னு எங்க அப்பன் சொல்லும் போதே கேட்டிருக்கணும். சரி நைனா, பிஏ பாதி வேணும், இல்லனா நீங்க பாத்துங்க. நீங்க எவ்வளவு கேட்டாலும் தந்துடுறேன் சார், காப்பாத்தீங்க ப்ளீஸ். உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்ல மட்டும்தான். அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்யறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துலதான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒரு இடத்துலயாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பாக்குறான். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு என்ன நீ புடுங்கண்ணா? நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிக்கிறேன் பாறான்னு உள்ள வந்து நங்குரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துறான். நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா, விட்டுருக்கடா விட்டுருக்கடா. அவன் காதலே வாங்கல. வந்து நின்னது குத்தவாடா. அடுத்த ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளினிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா. செய்திகள் அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இது சட்டசபையில் தீர்மானம். மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. நீ வீட்டுக்கு வா, நான் பேசுகிறேன். அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப மடி வாங்கினது பாத்துருப்பானா? ஓ மயில் காட். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? கர்மா என்ன இப்படி நாறுது? அதிகாட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கிளப்ப. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. மறுபடியும் தேர்தல் வைப்பிலடா, அதுலயும் நாங்க நிப்போம்லடா. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. அன்னைக்கு 117 இடம் வென்று நாங்க ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க, இப்ப 234 நாங்க தான். இப்படி ஒரு கொடுமை நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ என்ன கொடுமைடா இது? இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனே தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். இன்னும் பாருங்க, அடுத்த தடவையும் அவங்க தானா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பேசுவாங்க. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும். ஆமா எடுக்க வேண்டும். நீ தான் ஏன் எடுக்கணும்? சப்பா முடியலப்பா. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறா.
சும்மா அதிருதுல. இந்த அரசுகள் செய்யாது. செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ, உயிரை பற்றியோ, உணர்வை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு குறி நம்ம வாக்குதான். காரணம் நான் கலைஞருடைய மகன். 9 லட்சம் கோடி கடனை பெற்று நீங்க நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்கள் எல்லோருக்கும் என்னோட புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்களும். தமிழ் தாய் வாழ்க. வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.